லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்திச் சுருக்கம். ஈரான் போரில் இந்தியா நிலை, பார்லியில் ஜெய்சங்கர் விளக்கம். பார்லிமெண்டில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு இன்று துவங்கிய நிலையில் ராஜ்யசபாவில் ஈரான் போர் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தினார். ஆனால் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதே நேரம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் போரில் இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து தெளிவுபடுத்தினார். விவாதம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதால் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். அந்த அமளிக்கு நடுவே ஜெய்சங்கர் பேசியது. மேற்காசிய நாடுகள் மோதல் குறித்து மத்திய அரசு கவலை தெரிவித்து பிப்ரவரி 20 அறிக்கை வெளியிட்டது. அமைதியை கடைபிடிக்க இரு தரப்பினரிடமும் கோரிக்கை வைக்கப்பட்டது. பதட்டத்தை தணிக்க பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியில் நடவடிக்கை தொடர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். இப்போதைய நிலைமையை பிரதமர் மோடி தொடர்ந்து கவனித்து வருகிறார். தொடர் சண்டை இந்தியாவுக்கு கவலை அளிக்கிறது. வளைகுடா நாடுகளில் 1 கோடி இந்தியர்கள் தங்கியிருந்து வேலை பார்க்கின்றனர். ஈரானிலும் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் உள்ளனர். வளைகுடா நாடுகளில் நமக்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகிக்கும் முக்கிய நிறுவனங்கள் இருக்கின்றன. போரால் எரிபொருள் விநியோக சங்கிலி சீர்குலைந்து விட்டது. போர் தொடர்ந்து தீவிரமடைகிறது, மற்ற நாடுகளுக்கும் பரவி வருகிறது. இது சர்வதேச அளவில் பாதுகாப்பு பிரச்சினையை தீவிரமடைய செய்துள்ளது. இந்த போரில் இந்தியாவை சேர்ந்த 2 மாலுமிகள் கொல்லப்பட்டுள்ளனர். ஒருவரை காணவில்லை. போரில் சிக்கிய இந்தியர்களை மீட்கும் பணியும் தீவிரமாக நடக்கிறது. குறிப்பாக டெஹ்ரானில் உள்ள பல இந்திய மாணவர்கள் அங்குள்ள நம் தூதரகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வர்த்தக காரணங்களுக்காக ஈரான் சென்ற இந்தியர்களை அர்மீனியா வழியாக மீட்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. டெஹ்ரான் இந்திய தூதரகம் முழுவீச்சில் செயல்படுகிறது. இந்தியர்களை காப்பதில் நம் அரசு உறுதியாக இருக்கிறது என்று ஜெய்சங்கர் கூறினார். சென்னையில் தூக்கத்திலேயே சரிக்கப்பட்ட 2 பேர், பதறிய பல்லாவரம். சென்னை புறநகர் பகுதியான பல்லாவரம் அடுத்த திரிசூலத்தைச் சேர்ந்தவர் ரவுடி 6 என்ற ஆறுமுகம், வயது 20. இவர் மேல் கொலை முயற்சி, அடிதடி, கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சிறையிலிருந்து வந்த ஆறுமுகம் ஒரே இடத்தில் தங்காமல் மணலி உள்ளிட்ட பகுதிகளில் வசித்து வந்துள்ளார். நேற்று இரவு திரிசூலம் துளசிலிங்கம் முதலியார் தெருவில் ஒரு குடிசை வீட்டில் நண்பன் சதீஷுடன் தூங்கிக் கொண்டிருந்துள்ளார். சதீஷுக்கு வயது 17. அந்த சிறுவன் மீதும் சில வழக்குகள் உள்ளதாக கூறப்படுகிறது. நள்ளிரவில் அந்த வீட்டுக்குள் புகுந்த ஒரு கும்பல் இருவரையும் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது. தூக்கத்திலேயே துடிதுடித்து இருவரும் இறந்தனர். அக்கம் பக்கத்தினர் தகவல் சொல்ல பல்லாவரம் போலீசார் வந்து தடயங்களை கைப்பற்றினர். இருவரது உடல்களையும் தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த இரட்டை கொலை முன்விரோதம் காரணமாக அரங்கேறி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சென்ற ஆண்டு ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சுங்குவார்சத்திரம் பகுதியில் திமுக பிரமுகர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதில் ஆறுமுகத்துக்கு தொடர்பிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த கொலைக்கு பழிக்கு பழியாக இருவரும் கொலை செய்யப்பட்டனரா அல்லது வேறு ஏதும் காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரிக்கின்றனர். இருவரும் தங்கியிருந்த வீட்டில் 1 மாதமாக 4-5 பேர் என அடிக்கடி கும்பலாக தங்கி போதைப் பொருட்களை பயன்படுத்தி வந்துள்ளனர். நேற்று 2 பேர் மட்டும் இருந்தபோது கொலை சம்பவம் அரங்கேறியுள்ளது. தாம்பரம் கமிஷனர் அமுல்ராஜ் நேரில் ஆய்வு செய்தார். தப்பியோடிய கும்பலை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. திமுக அரசை கண்டித்து விஜய் கட்சி ஆர்ப்பாட்டம். திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக கட்சியினர் பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்ட அறிக்கை. விகிதாச்சார பிரதிநிதித்துவத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக தமிழக அரசு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்புக்கான அரசாணையை பிறப்பிக்க வேண்டும். தமிழகம் எங்கும் பரவலாகி வரும் போதைப் பொருட்களை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டிக்கிறோம். அரசியல் கட்சிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ற பெயரில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை முடக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட ஜனநாயகமற்ற வழிகாட்டு நெறிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும். இதற்காக 12ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடக்க உள்ளது. தவிகாவினர் திரளாக பங்கேற்க வேண்டும் என்று கூறியுள்ளார். காட்டு யானை தாக்கி 2 பேர் மரணம். நீலகிரி கூடலூர் அருகே உள்ள தேவர் சோலை பேரூராட்சிக்குட்பட்ட பகுதி காரக்குன்னு. இப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் லிங்கராஜ் வயது 65 மற்றும் ரவி வயது 55. இருவரும் நேற்று இரவிலிருந்து வீடு திரும்பவில்லை.
ஊர் மக்கள் மற்றும் உறவினர்கள் தேடினர். தேயிலை தோட்டத்தில் இருவரும் சடலமாக மீட்கப்பட்டனர். காட்டு யானை தாக்கி இருவரும் இறந்தது தெரியவந்தது. அப்பகுதியில் கூடிய 300க்கும் மேற்பட்ட மக்கள் உடலை எடுக்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். யானையை பிடிக்க வன அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இறந்தவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டது. கூடலூர் ஆர்டிஓ குணசேகரன், டிஎஸ்பி செந்தில்குமார் சமரச பேச்சு நடத்தினர். நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து கலைந்து போகச் செய்தனர். வயலுக்கு சென்ற விவசாயி சாய்ப்பு, துட்டு வாங்கி போலீஸ் வேடிக்கை, மர்ம ஆசாமிகள் வெறி. தென்காசியில் பகீர். தென்காசி மாவட்டம் கரிவலம்பந்தநல்லூர் அருகே உள்ள கீழவயலி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆறுமுகவேல், வயது 70. இவர் நேற்றிரவு 9 மணிக்கு மேல் வயல் காட்டில் ஆடுகளை மேய்த்தார். அதன் பிறகு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். வயல் அருகே நடந்து சென்றபோது சில மர்ம ஆசாமிகள் அவரை வழிமறித்து அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். ஆறுமுகவேல் வயதானவர் என்பதால் மர்ம ஆசாமிகளை பார்த்ததும் தப்பி ஓடக்கூட முடியவில்லை. ஆறுமுகவேலின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர். அதற்குள் சம்பவ இடத்திலேயே ஆறுமுகவேல் இறந்து போனார். விரைந்து வந்த போலீசார் ஆறுமுகவேலின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்ததாவது, ஆறுமுகவேலுக்கும் அவரது பங்காளிகளுக்கும் இடையே கடந்த சில வருடங்களாக பரம்பரை சொத்து தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. சொத்தின் மதிப்பு கோடிக்கணக்கில் இருக்கும் என்பதால் இருதரப்பும் சொத்தை அடைவதில் உறுதியாக இருந்தனர். இருதரப்பினரும் மாறி தாக்கிக் கொள்வது வழக்கமாக இருந்தது. எதிர்த்தரப்பினரால் தன் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக போலீசில் ஆறுமுகவேல் ஏற்கனவே புகார் அளித்திருந்தார். ஆனால் போலீசார் உரிய விசாரணை நடத்தவில்லை. அதனால்தான் இன்று கொலையில் முடிந்துள்ளது என ஆறுமுகவேல் குடும்பத்தினர் வேதனை தெரிவித்தனர். காட்டு பிரச்சனை 4 வருஷம் ஓடி இருக்கு சார். 4 வருஷமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுத்து பார்த்தோம். இவங்க துட்டம் இதாகிட்டு 4 வருஷமா அடி வாங்கிட்டு வா, நீ வாங்கிட்டு வா. இதுக்கப்ப வந்து கால்ராஜ் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, இன்ஸ்பெக்டர் அது பேசி முடியவே இல்லை. பிறகு எங்க அப்பா ஒரு அடிச்சு போட்டாங்க இங்க வச்சு. அப்ப கேஸ் கொடுத்தோன்னே அதை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. திருப்பி நாங்க அடிச்சோடனே கேஸ் எடுத்தாச்சு. எப்படி இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு சார். நாங்களும் காடு விவசாயம் பண்ணவில்லை, பத்திரம் ஃபுல்லாமே எங்க பேர்ல இருக்கு. யார் மேல சந்தேகப்படுறீங்க? சந்தேகப்படுறது வந்து குருசாமி, புலிவரன், முத்து சுப்பராசு, சிவசுப்பிரமணியன், தங்கப்பாண்டி. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லாமே காட்டு பிரச்சனை தான் சார் ஓடுது. ஆறுமுகவேல் குடும்பத்தினர் புகாரின் பேரில் பங்காளி குடும்பத்தினரிடம் கரிவலம்பந்தநல்லூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். நிலத்துக்கு ஆடு மேய்க்க சென்ற விவசாயி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தென்காசியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பணம் இருந்தா பதவி கிடைக்கும், ஆனந்த் சொல்லுக்கே மதிப்பில்லை. தவிகாவில் பதவி சண்டை, பொங்கி எழுந்த நிர்வாகி. தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை விஜய் 2024 துவக்கினார். வரும் சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிடுகிறது. ஆனால் பல தொகுதிகளுக்கு இப்போதுதான் நிர்வாகிகள் நியமிக்கப்படுகின்றனர். வடசென்னை மாவட்டம் ஆர்கே நகர் தொகுதியில் உள்ள பகுதி வட்டங்களுக்கு நியமிக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் தண்டையார்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடந்தது. நிர்வாகிகள் பெயர்கள் அறிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். குறுக்குப்பேட்டை பகுதி செயலாளர் பெயரை மாவட்ட செயலாளர் சுரா அறிவித்ததும் பதவி கிடைக்காத பாபு பொங்கி எழுந்துவிட்டார். மாவட்ட செயலாளர் சுராவேலுவுடன் மேடையிலேயே கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பல ஆண்டாக பணியாற்றும் எனக்கு பகுதி செயலாளர் பதவி இல்லையா என ஆவேசமாக கேட்டார். பணம் வாங்கிக் கொண்டு பதவியை கொடுக்கிறீர்களா எனவும் மாவட்ட செயலாளர் சுராவிடம் கேட்டு சண்டை பிடித்தார். இரு தரப்பும் அடித்துக் கொள்வது போல வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கூட்டத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. இதைத் தொடர்ந்து பாபு மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கும் மாவட்ட செயலாளர் ஆதரவு பெண் நிர்வாகிகளுக்கும் தகராறு ஏற்பட்டது. கட்சிக்கும் தலைவர் விஜய்க்கும் கெட்ட பெயர் உண்டாக்க பார்க்கிறீங்களா, திமுக கூட சேர்ந்துட்டீங்களா என திட்டி பாபு மற்றும் ஆதரவாளர்களை மண்டபத்தில் இருந்து வெளியேற்றினர். தனக்கு பதவி வழங்க ஆனந்த் சொல்லியும் மாவட்ட செயலாளர் சுராவேலு கண்டுகொள்ளவில்லை என பாபு கூறினார். உழைப்பாளிகளுக்கு பொறுப்பு மறுக்கப்பட்டுள்ளது. புதிதாக வந்தவர்களுக்கு பதவி வழங்கப்படுகிறது. அதற்காக கட்சி தலைமை வெட்கப்பட வேண்டும் எனவும் பாபு ஆவேசமாக கூறினார். ராமநாதபுரத்தில் சிக்கிய 300 கோடி ரூபாய் போதைப் பொருள். ராமநாதபுரம் மண்டபம் தெற்கு கடல் பகுதி வழியாக இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்துவதாக ராமநாதபுரம் கியூ பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசாருடன் இணைந்து காரிக்கூட்டம் பஸ் ஸ்டாப்பில் சோதனை செய்தனர். அவ்வழியாக வந்த சரக்கு வாகனத்தை சோதனை செய்த போது மெத் ஆம்பெட்டமைன், ஹெராயின், கஞ்சா உள்ளிட்ட உயர் ரக போதைப் பொருட்கள் சிக்கின. விசாரணையில் மண்டபம் சிங்காரத்தோப்பை சேர்ந்த இப்ராஹிம் பாதுஷா,
அம்பலக்கார தெரு முகைதீன் பயாஸ் ஆகியோர் கடத்தலில் ஈடுபட்டது தெரிந்தது. ராமநாதபுரம் நேரு நகரில் ஒரு வீட்டில் போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதையும் கூறினர். மொத்தம் 19 கிலோ மெத்தாம்பெட்டமைன், 10 கிலோ ஹெராயின், 219 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் சர்வதேச சந்தை மதிப்பு 300 கோடி ரூபாய். இதன் பின்னணி நெட்வொர்க் குறித்து விசாரணை நடக்கிறது. இதில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான மண்டபம் ஷேக் ரஹ்மானை போலீசார் தேடி வருகின்றனர். மீண்டும் சரிந்த தங்கம் விலை ரூபாய் 1.20 லட்சத்துக்கு கீழே வந்தது. இஸ்ரேல் ஈரான் இடையே தீவிரமாகி வரும் போர் உள்ளிட்ட சர்வதேச காரணங்களால் இந்தியாவில் தங்கம் விலை ஏற்றம் இறக்கம் கண்டு வருகிறது. கடந்த 2ஆம் தேதி முதல் கடந்த 6ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக 5 நாட்களுக்கு தங்கம் விலை சரிவை கண்டது. அந்த 5 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 6,520 ரூபாய் குறைந்தது தாய்மார்களை மகிழ்ச்சியடைய வைத்தது. கடந்த 7ஆம் தேதி சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தங்கம் 1,20,400 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. நேற்று விடுமுறை தினம் என்பதால் தங்கம் விலையில் மாற்றமில்லை. வாரத்தின் முதல் நாளான இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,19,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,950க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. ஒரு கிராம் 290 ரூபாய்க்கும் ஒரு கிலோ 2,90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.